ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயந்தான் பேச போகிறோம். ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அந்த அழகுங்கிறதுக்கு அர்த்தம் நான் கடைசியில் சொல்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த நடிகை எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அமலா மேடம். அமலா மேடத்தோட ஹஸ்பண்ட் நாகார்ஜுனா சார். அவங்க சமீபத்தில் குபேரான்னு சொல்லிட்டு தனுஷோட ஆடியோ லான்ச்சா என்னன்னு தெரியலங்க. அதில் பேசிகிட்டு இருந்தார். நாகார்ஜுனா சார் வந்து அவ்வளோ சார்மிங் பர்சன். அவருக்கு வந்து அவரோட பர்சனாலிட்டி கல்ட்டு, அந்த ஆட்டிடியூடுனால நிறைய ஹீரோயின்ஸு அவரை விரும்பினாங்க. ஆனால் அவர் விரும்பினது எனக்கு மிகவும் பிடிச்ச அமலா மேடம். அவருக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம் அந்த ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது இங்கே அடையாறில் தான். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ஐ எம் அன் என்ஜினியர் ஸ்டூடெண்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் கலாஷேத்ரா தெரியுமா, அதில் தான் ஒரு கேர்ளை நான் ஃபவுண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அமலா மேடமை குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஓகே, இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த இவங்களெல்லாம், அதாவது நாகார்ஜுனா சார், அமலா மேடத்தெல்லாம் பார்த்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரே சிங்கில் வர்ற, ஒரே ஆட்டிடியூடில் வர்ற, நாங்கள் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த என்ஜினியரிங் படித்ததுக்கான ஒரு வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா, பாலத்தில் அடிச்சுன்னு போடுற மாதிரி பாலத்தை கட்டுறதா சார் ஒரு என்ஜினியரோட வேலை? அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த என்ஜினியரோட வேலை. இது தப்பு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம கண் எதிர்க்கவே ஒரு கட்டிடங்கள் கட்டப்படுது அப்படின்னா, அந்த கட்டிடங்கள் வந்து சரியான முறையில் இல்லை, அந்த கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்கள் சரியான முறையில் இல்லை, நிறைய ஏமாத்துறாங்க, கூட வேலை செய்கிறவங்களே ஏமாத்துறாங்கன்னும் போது அது சொல்கிறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் நாகார்ஜுனா சார் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு சினிமா துறையில் நல்ல சாந்தமாக அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. கலாஷேத்ரா மாணவி அமலா மேடத்தோட அவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில்க்கு சாரீ கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி காட்டன் வித் சிந்தட்டிக் காட்டன் தான் கட்டுவாங்க. அவங்க அந்த பட்டு சரியே கட்டினது யாருமே பார்த்துருக்க முடியாது. அதே சமயத்தில் தொழில் பக்தி அவங்களுக்கு இருந்தது. அந்த வேலைக்காரன்ற படத்தில் பரதநாட்டியம் ஒன்று சாங்கு, அந்த வா 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 கண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் இல்லைங்களா, அது அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த சாங்கில் ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த இமயமலையோட பனி அந்த தரையிலெல்லாம் ரோட்லெல்லாம் இருக்கும். அந்த பனியில் அவங்க வெறும் காலோடு தான் பரதநாட்டியம் ஆடியிருப்பாங்க. பட்டு புடவை கட்ட மாட்டாங்க. பரதநாட்டியம் வெறும் காலோடு தான் ஆடியிருப்பாங்க. ஏன்னா பரதநாட்டியம்ங்கிறது ஒரு தெய்வீகமான தொழில். அந்த மாதிரி ஒரு தொழிலில் தெய்வீகமாக நாங்கள்லாம் பார்க்குறோம். இது தப்பா சார்? தப்பா? தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. அதுதான் தோணுச்சு நாகார்ஜுனா சார் அன்றைக்கி அந்த குபேரா திரைப்படத்தில் அவரோட படிப்பு என்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்னு சொல்லும் போதும், அதே சமயத்தில் எனக்கு பிடிச்ச அமலா மேடத்தை சொல்லும் போதும் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அவங்க வந்து பட்டு சாரி கட்ட மாட்டாங்க. அந்த பரதநாட்டியம் ஆடும்போது அந்த பாட்டு நீங்கள் திரும்ப கூட பாருங்கள், வேலைக்காரனில் வா 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 கண்ணா வா, அந்த பாட்டு அழகுன்னா அந்த பாட்டுக்கு அழகு சேர்த்தது அமலா மேடம் அண்ட் ரஜினி சார் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் ரஜினி சார் கூட இப்போது சமீபத்தில் ஓய்வு பெறுவதை பற்றி பேசினார் இல்லைங்களா. ஓய்வு பெறுவது நல்ல காரியத்துக்காக ஓய்வு பெறணும். இப்போ நாகார்ஜுனா சார் வந்து ஓய்வு பெறுற வயசில் இருக்காங்க. அமலா மேடம் ஓய்வு பெற்றுட்டாங்க. நல்லபடியாக நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. தனுஷ் வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இல்லைங்களா. அவர் ரஜினி சாரும் ஓய்வு பெறுற வயசில் தான் இருக்கார். ஓகே, அந்த ஓய்வு பெறுவதுன்றது இந்த மாதிரி என்ஜினியரிங் படிச்சுட்டு மக்களுக்கு தொல்லையான கட்டிடங்களை கட்டுறது, அது வந்து வாழ்க்கையில் வேலையும் கிடையாது.
அமலா மேடம் மாதிரி தொழில் பக்தியோட அந்த செப்பல் கூட போடாமல் ஒரு நடனம் ஆடுறது, அதாவது ஒரு கட்டடம் கட்டுற தொழிலில் ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த தொழில் மேலே பக்தியோட ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இது தவறு இல்லை இல்லைங்களா இதெல்லாம் சொல்கிறது. ஓய்வு பெறுவது நம்ம வேலை செய்கிறது கரெக்டாக இருந்தோமா, மக்களுக்கு நல்லதை செஞ்சோமா, அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். இந்த ஓய்வு பெறுறதில கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நிறைய பிரியாணி சாப்பிட்றது, அப்புறம் ஏதேதோ பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைங்களா. அடுத்தது வேறு எதுனா போகும். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். மாது போதை இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இப்போது ரீசெண்டாக போதை கலாச்சாரத்தினால எவ்வளோ சீரழிஞ்சிட்ருக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்த்துட்ருக்கோம். இதுக்குன்னா நமக்கெல்லாம் செலவு வைக்க போகிறாங்களா? இல்லையே. அமலா மேடம் அந்த செப்பல் போடாமல் பரதநாட்டியம் எதுக்கு ஆடணும் சொல்லுங்கள்? அவங்க ஏன் அந்த கொள்கையோடு இருக்காங்க? அந்த கொள்கை தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையானது. அந்த நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளோட நம்ம ஓய்வு பெறணும். சிலையா வைக்க போகிறாங்க. சிலை வந்து எப்படி தெரியுமா வச்சாங்க நம்ம முன்னோர்கள்லாம்? இந்த நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் நிறைய பிடிச்சிக்கிட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நீர்பிடிப்புகள்லாம் நிறைய தண்ணி வரணும், எவ்வளோ அளவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டிடக்கலையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ஜினியரிங் படித்தேன்னு சொன்னார் இல்லைங்களா நாகார்ஜுனா சார். கட்டிடக்கலையை பற்றி நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த நந்தி சிலை வைப்பாங்க, துர்கா தேவி சிலை வைப்பாங்க, அதே மாதிரி பார்வதி தேவி, துர்கா தேவி, பார்வதி தேவி எல்லாமே ஒன்று தான். அந்த சாமி வந்து அந்த பெண் சாமி வந்து அந்த ஆற்றில், ஏரியில், குளத்துல நீரோடை நிறைய வரக்கூடாது, அது காப்பாற்றணும், அந்த தண்ணி அளவும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு சிவில் என்ஜினியரிங் ஃபேக்டை தான் அதில் புகுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு என்ஜினியரிங் படிச்சிடுறது, என்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் படிக்கிறது, மக்களுக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கிறதுனால என்ன பிரயோஜனங்க சார்? ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா. சிலை வைக்கிறதெல்லாம் தண்ணி நீரோட்டம் பார்க்கறதுக்கு தான் வைக்கிறோம். அதே மாதிரி அமலா மேடம் ஒரு தொழில் பக்தியோட அந்த செப்பல் போடாமல் டான்ஸ் ஆடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய பெண்களோ இல்லை பெண்களை சார்ந்தவங்களோ நிறைய வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் விடுங்க, அநியாயங்கள்லாம் ஓய்வு பெறட்டும். ஓய்வுங்கிறது நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஓய்வு பெறட்டும். நிறைய சிலைய வைங்க, தண்ணி நீரோடைகள்லாம் காக்கிறதுக்காக நம்ம பாடுபடணும். அங்கே செலவைங்க, நல்லா செலவைங்க, கரெக்டான செலவைங்க. அந்த நீரோடை வந்து அந்த சிலையை எவ்வளோ மூழ்கடிக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோமே. நான் சொல்கிறது புரிய வருதில்ல. பெண்களை மதிக்கணும். பெண்களை மதித்து தான் அந்த நீரோடையில் பெண் தெய்வங்களாக அந்த சிலைகளை அமைச்சாங்க. பெண்களை மதிக்கணும். பெண்களை எங்கே மதிக்கிறீங்க சார்? மதிக்கிறாங்க சார். எங்கே மதிக்கிற மாதிரியே தெரியல. பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். ஆனால் முன்னேற்றமா அப்படின்னு பார்த்தா இல்லை. படிச்சுட்டு ரொம்ப வேதனையோட இந்த கட்டிடக்கலைகள் பற்றியும் நீரோடைகளில் இருக்கிற அந்த அளவு பார்க்குறது, என்ஜினியரிங் பற்றியும் தொழில் பக்தியோட இருக்கிற அமலா மேடத்தை அடிப்படையாக வைத்து தொழில் பக்தியோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அந்த வேலையை செய்ய நினைக்கிற ஒரு பெண்களை முன்னேற்றத்துக்கு வழியை பார்க்கணும் இந்த உலகம். தேங்க்யூ.